சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தையோடு கூட இந்த மாலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னாக்கா, கர்த்தருக்கு காத்திரு. அதுக்கு ஒரு ஆதார வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இது யார் சொல்றா? தாவீது சொல்றார். கேக்குதுங்களா? கேக்குதா? வார்த்தை வந்தா போதும், பேச வேண்டாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்ப எல்லாருமே தேவன்கிட்ட தான் போகணும் இல்லைங்களா? அப்ப காத்து இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க? காத்துட்டு இருப்பாங்க. சிலர் திருமணத்துக்கு, பெண்கள் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க. சிலர் வீடு கட்டுறதுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவ்வளவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இதுக்காக காத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த காக்கிற விஷயம் எப்படி இருக்கிறது? இதை அவசரப்பட்டு ஒரு பொருளை நம்ம அடையணும்னாக்கா எந்த விதத்திலேயாவது நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு அதை பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அடைந்து கொள்கிறோம். அது வந்துட்டு நமக்கு திருப்தி கொடுக்காது. வாழ்க்கையில் எந்த விதமான திருப்தியும் அது கொடுக்கறதில்ல. ஏன்னாக்கா நம்ம அதுக்காக நம்ம காக்கல. அது சீக்கிரம் நம்ம பெற்றுக்கொள்ளுன்றதுக்காக தான் நம்ம அதை ஓடி என்ன பண்ண ஏதோ ஒரு விதத்தில் வாங்கி அந்த அளவுக்கு அது நம்மளுக்கு நிரந்தரமற்றதாக இருக்கும், அது பிரயோஜனமற்றதாக இருக்கும். ஆனால் நம்ம அது ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொண்டா ஒரு நிதானமாக பொறுமையாக இருந்து அதை ஆராய்ந்து அலசி அது நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக அது காணப்படும். ஏன்னா நம்ம அந்த நேரத்தை நம்ம நிதானத்துக்கு வெயிட் பண்ணதுக்காக பொறுத்திருந்து அதை பெற்றுக்கொண்டதுக்காக அதனுடைய பலனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடைந்து கொள்ள முடியும். அப்படி காத்திருப்பதின் முக்கியம் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் எதிர்பார்ப்பது போல, நம்ம கிட்ட தேவன் என்ன எதிர்பார்ப்பது போல நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்வில் என்ன ஆகுது? நிறைவை காணலாம். அதாவது நம்ம ஒரு பொருளுக்காக நம்ம இதை தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணி கேட்டிருப்போம், அது நம்மளுக்கு உடனே கிடைச்சிருக்காது இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? தேவன் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம இருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு நிறைவை கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது தேவன் அதை வந்து நம்ம சொல்லிட்டு உடனே இப்படி வேணும், எனக்கு அது வேணும், ஆனால் நம்ம சொல்லிட்டு தேவன் அவ்வளோ டைம் எடுக்கிறாரு ஏதாவது சொல்லிட்டு நம்ம வேறு விதமாக போகிறதுனால அது நம்மளுக்கு ஒரு நிறைவை கொடுக்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லைங்களா? அப்படி நம்முடைய விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு இந்த காத்து இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய விசுவாச பரீட்சை, அதாவது நம்ம எப்படி தேவன் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறோம், ஒரு பொருளுக்காக விசுவாச தேவன் செய்வார் என்ன நம்பிக்கையோடு காத்திருக்க இல்லையா, அந்த ஒரு விசுவாசத்தை ஒரு பரீட்சை கூட நம்மளுக்கு அது காத்திருக்க ஒரு முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த காத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், எல்லாருடைய வாழ்க்கையில். அது அவசரப்பட்டு எனக்கு இப்போவே வேணும், இன்றைக்கே வேணும். பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிகாஸ் சபை பார்த்தாக்கா இப்போவே அற்புதம் செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. தேவனுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எப்போ வேணுமோன்றதே அது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நாம் வந்துட்டு பொறுமையோடு தேவன் செய்வார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த விதத்திலும் நம்மளுடைய விசுவாசம் குறைவுபடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? கவனமாக காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ வேதத்தில் யாராவது இப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்டு யாராவது இருக்கிறாங்களா? நம்ம முக்கியமாக வர்றது பார்த்தாக்கா ஆபிரகாம தான் வரும். ஏன்னாக்கா தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது நான் என்ன சொன்னார்? உன்னுடைய சங்கதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணு என்று சொன்னார். செஞ்சாரா?
செஞ்சார். எப்ப அவருக்கு வந்து 100 வருஷம் வரைக்கும் குழந்தையே கிடையாது அவருக்கு, இல்லையா? அப்ப கூட அவர் என்ன பண்ண, அதை பத்தி எதையும் அவர் பத்தி எதுவும் நினைக்கல, அவர் சந்தேகப்படல. தேவன் சொல்லிட்டார். அப்ப அந்த 100 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, அபிரகாமும் சாராவும் என்ன பண்ணாங்க, அந்த காத்திருந்து அந்த குழந்தை பெற்றுக்கொண்டாங்க பாருங்க. அப்ப கூட அவர் பலி கொடுக்குன்னு சொல்றாரு, அதையும் செய்ய போறாரு பாருங்க. எந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம், அந்த பொறுமை, அவர்கிட்ட இருந்த அந்த நிதானம், செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டார். அதை பெற்றுக்கொண்ட வரைக்கும் அவர் காத்திருந்தார். அப்ப பாருங்க, இன்றைக்கு பூமியில பார்த்தாக்கா அவருடைய சந்ததி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்கிற வருகமா பத்தி பேச நம்ம எல்லாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம்னாக்கா அவருடைய காத்திருப்பு தான். அப்ப அப்படி காத்திருந்து என்ன பண்ணாரு, அதை அவர் பெற்று. இது நம்ம வாசிக்கிற எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையா காத்திருந்து அவருக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படி வரைக்கும் நம்ம அவர் பொறுமையா இருந்து அதை பெற்றுக்கொண்டார், அதை காத்து கொண்டார். ஸோ அது போலதான் நம்ம கூட என்ன பண்ணோம், இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணி விண்ணப்பம் வச்சிருப்போம். ஸோ அதை அடைய வேண்டும்னாக்கா அது வருடங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், ஒரு நாட்கள் ஆகலாம், இன்னைக்கு ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுவது வரைக்கும் அபிரகாமை போல நம்ம என்ன பண்ணணும், அந்த பொறுமையோடு இருந்து தேவனிடத்தில் நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம காத்து இருக்கணும். எதையோ அவசரப்பட்டு போகக்கூடாது. அப்புறம் யாருனாக்க தாவீதை கூட நம்ம பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் என்ன அவரு பெற்றுக்கொண்டார், அவர் தேவனுடைய காத்திருந்த நல்ல வழியில தேவனுடைய வழியில நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, காத்து கொண்டார். நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நாள் முழுதும் என்னக்கா அவருடைய சமூகத்துல அமர்ந்து தேவனே என்னுடைய வழிகளை என்ன ஒவ்வொரு நாளும் நான் நல்ல வழியில நடக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுங்க உங்கள்கிட்ட காத்துட்டு இருக்கிறேன். நான் நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி தாவீது என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில அப்படி கேட்டு அவருடைய வழி என்ன பண்ணாரு, காத்து கொண்டார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வழி இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், இல்லை அப்படி நம்ம என்ன பண்ண செஞ்சீங்களா, பாவ வழியில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய வழிகள் தடுமாறாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்குள்ள இருந்து அதை காத்து கொண்டு நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணோம், அதை கற்றுக்கொள்ள வேண்டிய இதாக இருக்குது. எரேமியா கூட நம்ம பார்க்கலாம். எரேமியா மழைக்காக என்ன பண்ணாரு, காத்து கொண்டு இருக்கிறாரு கூட வாசிக்கலாம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அங்க வறட்சி மழை அந்த மாதிரி சூழ்நிலை கூட எரேமியா என்ன பண்றாரு, அந்த மழை வருஷத்துக்காக காத்துட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய விஷயத்துல அவ்வளவு ஒரு பொறுமையோடு இருந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மீகா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம அவரை காத்து கொண்டு இருந்திருக்கிறாரு. சிமியோன் மெசியா வருவதற்காக என்ன பண்ணாரு, அவரு காத்துட்டு இருக்கிறார். இது லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்ப சகல சிருஷ்டியும் அதாவது உலகத்துல எல்லாமே என்ன பண்ணுது, ஆகாரத்துக்காக காத்து கொண்டு இருக்குது. பாருங்க, கடல்ல இருக்கிற மீன், மிருகம் எல்லாமே, பறவைங்க, மனுஷன் எல்லாமே என்ன பண்றாங்க, அவருடைய சிருஷ்டி எல்லாமே ஆகாரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் கொடுவே. ஏன்னா நம்ம வாசித்த முதல்ல வாசனம் எப்படி சங்கீதத்துல மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இல்லைங்களா? அப்ப மாம்சமான யாவரும்னா எல்லாமே மிருகங்கள், மீன், நண்டு எல்லாம் உலகத்தில் அவர் படைச்சு எல்லாமே அவரிடத்துல தான் போக வேண்டியதா இருக்கிறது. அவரால் மட்டும்தான் ஒவ்வொருக்கும் ஆகாரம் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்படி சகல சிருஷ்டி என்ன பண்ணுங்க ஆகாரத்துக்காக காத்திருக்குது. அப்புறம் அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்து நாள்ல என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவி கொடுப்பதற்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி வருவேன், நீங்க நம்ம இருக்காதுங்க. அப்ப அவங்க பொறுமையோடு இருந்து காத்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அப்புறம் அவங்க என்ன செய்ய வேண்டும் என்கிறது என்ன பண்ணுது, தேவனுடைய ஆவி அவங்களுக்கு சொல்லி
அவங்க உலகம் முழுவதும் போயிட்டு என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிச்சாங்க. எதை குறித்து அவங்க பயம் இல்லை, கலக்கம் இல்லை, இல்லையா? அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு பிரசங்கம். இன்னைக்கு கிறிஸ்தவம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னாக்கா எல்லாமே அவங்க காத்திருந்து அவங்க பெற்றுக்கொண்டதுனால தான். அதனால தான் எல்லா காரியத்தையும் அவங்களால நம்ம அது நிறைவாக இருக்குது, ஒரு குறைவில்லாமல் அவங்க இருக்கிறத பார்க்குறோம், இல்லைங்களா? இன்றைக்கு அநேகர் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்ன பண்றாங்கன்னாக்கா, அவசரப்பட்டு தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக செயல்பட்டு என்ன பண்றாங்க, பல வேதனைகளையும் இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போய் சிக்கிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்ளும்ன்றதுக்கு நிதானமாக அதை ஆராய்ந்து அலசி பார்த்து இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இது என்ன ஏமாற்று இருக்குமா, குறை இருக்குமா, நிறை இருக்குமா என்று எதுவுமே பார்க்காம அது இப்படி அதை உடனே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அப்படி பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, வேதனைக்குரிய காரியங்கள் இருக்கிறது. அவசரம் 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 அவசரமாக பண்ணிட்டு அந்த பொறுமை இல்லாத என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்க, அதில் போய் சிக்கிக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்திலையும் வேதனைங்க. ஆனால் தேவன் மேலே என்ன பண்ண சில குறைகளை சொல்லிட்டுங்க. அப்படி நம்முடைய கிறிஸ்தவ அறிந்த நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த நிதானம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சிக்கணும். அவசரம் என்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு தான் பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னாக்கா சவுலை பார்க்கலாம் நம்ம, இல்லைங்களா? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாமுவேல் சொல்லுவார் சவுலுக்கு, நீ செய்ய வேண்டிய நான் உனக்கு அறிவிக்க மட்டும் நீ என்ன பண்ண 7 நாள் காத்திருன்னு என்றார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் பொருட்டு 7 நாள் காத்திரு என்றார். பாருங்க, சாமுவேல் சொல்ற சவுலுக்கு, நான் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க, கீழ்கால 7 நாள் காத்துரு சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அவர் அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்படியில் அவர் அந்த காத்திருக்கின்ற விதை கிடையாது. உடனே அவர் சொல்லாத, சாமுவேல் சொல்லாததை, தேவனுடைய சித்தத்தை செய்ய இல்லாததை ஒரு விஷயத்தை என்ன பண்ணார், அவரை செஞ்சிட்டாரு. அதை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8லிருந்து 14 வரைக்கும் நம்ம படிக்கும் போது அப்போ கரெக்டாக வருவாங்க. அவர் பலிகளை செலுத்திட்டார். சாமுவேல் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவரை சொல்லாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு. படிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்து நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பாருங்க, சவுல் என்ன பண்றாரு,
தேவன் சொன்ன கட்டளை அவர் கீழ்ப்படியாததுனால என்ன பண்றாரு, அவர் ராஜ்யபாரம் அவர் கை விட்டு போயிடுச்சு. வேற ஒருத்தர் என்ன பண்றார், தேவனை ரெடி பண்ணிட்டார். அவர் தான் நம்ம தாவீது இல்லைங்களா? ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்ம தேவன் சொன்னாதான் அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை என்ன பண்ணோம், இது செய்யாத சொல்லனா அதுக்கு நம்ம ஓகேன்னா. அப்போ தேவன் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில செய்யறாருன்றதுக்காக செய்யறதா அதை நம்ம என்ன பண்ணோம், காத்து இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம சவுளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்ணாக்கா அப்போ நம்முடைய ரட்சிப்பட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கு, எழுந்து விடக்கூடியதா இருக்குது. அப்போ எல்லா விஷயத்திலும் நம்ம தேவன் சொன்ன விஷயத்த நம்ம கீழ்ப்படிதலோடு இருந்து காத்து இருந்த அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முயற்சிக்கணுமே தவிர சவுளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு தேவன் சொல்லாததை விரும்பாததை செய்தா அப்படிதான் ஒரு காரியமா இருக்கும். அப்ப ஏற்ற வேளையில நிச்சயமா தேவன் என்ன பண்ணாரு, அவர் வாக்கு கொடுத்தபடி நமக்கு அவர் செய்வார். இது நம்மளுடைய அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல வச்சுக்கணும். தேவன் சொன்னா செய்வார். இதுதான் அவரு. ஏன்னா மனுஷனும் கிடையாது. அவரு சொன்னதை செய்யாம இருக்கிறதுக்கு தேவன் அவர் சொல்லிட்டாருன்னா நான் இதை நமக்கு செய்யறேன்னா அவர் செய்வார். ஸோ அதுக்காக நான் கூட நம்ம என்ன பண்ணோம், செய்வார்னு சொன்னவர் நிச்சயமா செய்வார். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்துட்டு இருக்கணும். பாருங்க, ஒரு விஷயத்த இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நம்மளுக்கு இருதயம் என்னவாம், ரொம்ப துக்கமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நாட்கள் இவ்வளோ வருடங்கள் நம்ம காத்திருந்தோம், ஆனாலும் அது ரொம்ப மனசு கஷ்டம்தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நமக்கு கிடைத்த உடனே அது எப்படி சந்தோஷப்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமா, நெடுங்காலமா நீ ரொம்ப வருஷ காலமா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிற, ஆனா உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஐயோ கிடைக்கலையே, இதுக்காக நான் காத்திருந்தேன், இதுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சேனே ஆனா கிடைக்காம போயிடுச்சு. இப்படியெல்லாம் உள்ள வேதனைகள் வரும்போது, ஆனா அது சடன்லி உனக்கு அது கிடைக்கும் போது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஸோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒரு நோக்கத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்புக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்காக நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். சோர்வுகள் வரலாம், கஷ்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்பு வரலாம், எது வேணாலும் வரலாம். ஆனாலும் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும், தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். இதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் இருக்குதாலும் என் தேவன் சொல்லிட்டார் எனக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்னவர் நிச்சயமாக அதை அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம வாழும்போதுதான் அதை அவர் கொடுக்கும்போது நம்ம கொடுக்கிற சந்தோஷம் ஜீவ விருட்சம் போல என்ன பண்ண இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு புது ஜீவன் நமக்கு வந்து பாருங்க இல்லையா. ஒரு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாருன்னா அது எப்படி இருக்காது இல்லையா. அப்படி ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அது கொடுக்கக்கூடியதா இருக்குது. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்குனா என்னென்னலாம் செய்யணும். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். நன்மையை காண்பேன் என்று 27 சங்கீதம் 27:14 போட்டினா. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், தேவனுக்காக காத்திருக்கணும். அவர் என்ன பண்ண முடியும், இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதா இரு, கர்த்தருக்கு கடை தைரியமா இரு. உங்க இருதயத்தை நமக்கு தைரியமா வச்சுக்க, எது சோர்ந்து போகாத இல்லையா. சோர்வு வரும், வேதனைகள் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், இதெல்லாம் வரும். தைரியமே இரு. நான் என்ன பண்றேன்னா உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். யார் சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம், மனுஷன் சொல்ற வார்த்தை கிடையாது, இதெல்லாம் தேவன் சொல்வார் வார்த்தைகள்லாம். அப்ப அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது என்ன பண்ணல, அவரை நிச்சயமா கைவிட மாட்டார் இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் முதல்ல தேவனிடத்தை நம்ம என்ன பண்ணோம், அறிக்கை பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். முதல்ல தேவனுடைய சமூகத்துல போயிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும், பண விஷயமா இருக்கலாம், ஒரு சரீர பலவீனங்கள் விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். அதனால அவரு சொல்லிட்டார் இல்லையா, உங்களுக்கு இந்த பூமியில் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்குற சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துல தான் நம்ம என்ன பண்ண, தேவன் அதிகமாக பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மனுஷனா இருக்கிறோம், பாவ வழியில விழுந்துடுறோம். ஆனா அந்த பாவ வழியில் நம்ம மீள்வதற்காக நம்ம என்ன பண்றதுக்காக அது தேவனிடத்தை ஒரு அறிக்கை செய்யறதா இருக்கணும். தேவனே
என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாவ காரியங்கள் இருந்துட்டு அதிலிருந்து என்னால் விடுபட முடியல. இது என்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது, என்னுடைய ரட்சிப்புக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இதை நான் மேற்கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நாம் தேவனிடத்தில் அந்த பொறுமையோடு அவர் என்ன பண்ணா, ஜெபத்தின் மூலமா கேட்டு அவரிடத்தில் விண்ணப்பத்தை வச்சு நம்ம பொறுமை காத்து இருக்கும் போது அவர் நம்ம என்ன பண்றாரு, அழகா நம்மளுடைய ரட்சிப்புக்கான வழியை அவர் என்ன பண்றாரு, அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப நம்ம அவருக்காக பொறுமையோடு நம்ம செய்த விண்ணப்பங்களை சொல்லி பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் என்ன பண்ணா, அவர் நம்மிடமாய் செவி கொடுத்த சார்ந்து என்ன பண்ணுற, நம்மளுடைய வேண்டுதல் அவர் என்ன பண்ற கேட்கிறாரு. அவர் நமக்கு என்ன பண்ற, ஏற்ற நேரத்துல ஏற்ற சமயத்துல அவர் நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். ஏன்னா நமக்கு எப்பொழுது எந்த காரியம் எப்போ தேவையோ அதை அப்பதான் அவர் செய்வார். நம்ம விருப்பப்படி அவர் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம அதுக்காக பொறுமையோடு இருக்கணும். என் தேவன் எனக்கு செய்வார், அவருக்கு தான் தெரியும், படைத்தவருக்கு தான் தெரியும் என்ன வேணுன்றது நமக்கு, இல்லையா? அப்ப அவருக்கு அதை கொடுக்கும் போதுதான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நமக்கு வந்து அதுக்கான ஒரு பலனா இருக்கும். அபிரகாம் அப்படிதான் காத்திருந்து பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருடைய சங்கதியாக இருக்கிறது, இல்லைங்களா? அப்படி போல நம்ம கூட என்ன பண்ணோம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பொறுமையோடு செய்வார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையோடு நம்ம வாழும்போது தான் எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ண, அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ண பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சாத்தன் அநேக நேரங்கள் என்ன பண்ண நம்முடைய பொறுமையை இழக்க பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் என்ன பண்ணுவான், குழப்பங்கள் கொண்டு வருவான். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு, இல்லையா, நம்ம தேவன் சொன்ன வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணோம், தேவனை துதிக்கணும். என் தேவன் சொன்னார், இதெல்லாம் சாத்தானுடைய வேலை, அவன் என்ன பண்ணாலும் என்னுடைய ரட்சிப்புக்கான வழி என்ன பண்ணுவான், கெடுக்கக்கூடியவனா இருப்பான். ஆனா நாம அதுக்காக மாட்டிக்கிட்டு சிக்கிக்காம நம்முடைய ரட்சிப்பின் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணோம், அதை தொடர்ந்து என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுனால அவர் காத்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்படி காத்து கொண்டு இருக்கிறவங்களை என்ன பண்றாங்க தேவனு பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு புது பலனுங்க. அவர் அந்த பலனை கொடுப்பாரு. நீ சோர்ந்து போயிருக்கலாம், உன்னுடைய சரீரம் சோர்ந்து இருக்கலாம், ஆனா உன் உள்ளத்துக்குள்ள என்ன பண்றாரு, அவர் ஒரு பலனை கொடுக்கிற, ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. இல்ல, கழுகை போல செட்டைகள், கழுகு தைகள் எப்படி பறக்குது, மேல எவ்வளோ ஆகாயத்துல மேல பறந்தாலும் அப்படித்தான் நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு வச்சிருப்பாருங்க, இல்லைங்களா? அப்படிப்பட்ட தேவன் நம்ம எதுக்காக, நாம கர்த்தருக்காக காத்திருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், அவர் செய்வார், இல்லைங்களா? அப்ப தேவனை நம்புவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலத்தையும் அவர் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் கிடைக்கும் தைரியமும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்ம கர்த்தர்களை காத்திருக்கும்போது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு தைரியம், ஒரு பலன், தேவன் மேல ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, இது உருவாக்கக்கூடியதா இருக்குது கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால. அப்ப இப்படியெல்லாம் நம்ம காத்திருக்கும் தேவன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்வாரு. அப்போ ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய ரட்சிப்புக்காக என்னென்னலாம் செய்யணும், இல்லையா? அப்ப நம்ம ரட்சிக்கலுக்குள்ள வந்திருக்கிறோம், தேவனுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம சில காரியங்களை செய்யணும், இல்லையா? இந்த காரியங்கள் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு தான் இருக்கணும், இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 49:18. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கணும், இல்லையா? இது யார் சொன்னதுனாக்கா யாக்கோபு சொல்ற, அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு அவர் எல்லாருக்கும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நம்ம என்னுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். அப்ப நம்ம கூட புது சிருஷ்டியாக நம்ம கூட நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்க வேண்டும்.
பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு நல்லாவே தெரியும் போராட்டங்கள் உண்டு. அப்போ இந்த போராட்டங்கள் மத்தியில் நம்முடைய ரட்சிப்பை நாம் எப்படி காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? பலவிதமான சோதனைகள் வரும், இன்னல்கள் வரும், கஷ்டம் வரும், தாங்க முடியாத வேதனை இருக்கும், சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கும். இப்படி இருக்கும்போது அப்போ நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து அவர் காத்திருந்து நமக்கு கொடுக்க அந்த பரிசை அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறது இல்லைங்களா? சங்கீதம் 123 அதிகாரம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கும் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வேலைக்கார அவன் என்ன பண்றான்? அவங்களை எஜமான்கிட்ட என்ன பண்றான்? கையேந்திட்டு இருக்கிறான். வேலைக்காரன் எஜமானிகிட்ட இருக்கிறான். அப்ப நாமெல்லாம் யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நாம என்ன பண்ணோம்? நம்மளுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணோம்? அவர்கிட்ட இரக்கம் பெற்றுக்கொள்வதற்காக காத்து இருக்கணும். அவரையே நோக்கி பார்க்கணும், ரட்சிப்பார். அப்ப அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுங்க? அவர் நம்ம என்ன பண்ண ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நம்முடைய ரட்சிப்புக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? அமர்ந்திருக்க வேண்டும். அவர் தான் நம்முடைய ரட்சிப்பின் தேவன். அவர் நம்ம ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ரட்சித்திருக்காரு இல்லையா? அவர் மகனை கொடுத்து நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சித்திருக்காரு. அப்ப ரட்சிப்பு பெற்ற நாம அப்ப அடைய போகிற அந்த ஒரு கோலுக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கான பிரயாசங்கள் எடுக்கணும். அதுக்காக காத்துட்டு இருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஓடுகிறவர்கள் தான். அப்போ நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணும்போது, ரோமர் 13 அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்றும், நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்ப என்ன பண்ணுது? இந்த ரட்சிப்பு சமீபமாயிடுச்சு. இப்ப இயேசு வர போறாரு. அப்ப நம்ம இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க காலம் வந்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண? இன்னும் தூங்கிட்டு இருக்க கூடாது. என்னோட ரட்சிப்பு நான் காத்துக்கொள்ள என்ன பண்ணோம்? எழுந்திருக்கணும். ஏன்னா ரட்சிப்பு அவ்வளவு சமீபம் ஆயிட்டு இருக்குது. அப்ப இதை நம்ம உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்காக இன்னும் தூங்கிட்டு இப்போ இன்னும் இயேசு வருவார் 2000 வருஷமா என்ன சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, வரான்னு. திருடனை போல அவர் வருவார். எப்போ வருவார்னு தெரியாது. அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்ம தயார்படுத்தி நம்மளுடைய ரட்சிப்புக்காக நம்ம காத்து இருந்து அதை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? 12வது வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அந்தகார கிரியைகள், பாவ காரியங்கள் இதெல்லாம் ஆயிடுச்சு. விட்டு பகல் சென்று இரவு போயிடுச்சு. எப்போ வரும்னு தெரியாது ரட்சிப்பு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண? நமக்குள்ள இருக்க அந்தகார கிரியைகள் இதெல்லாம் பாவங்களை விட்டுட்டு நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? பழைய வாழ்க்கையில விட்டுட்டு ரட்சிப்புக்கான அந்த காரியங்களை குறித்து நம்ம செஞ்சு அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆபகுக்கு அருமையாக சொல்ற பாருங்க. ஆபகுக்கு 2 அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொன்னார் இல்லையா? கண்டிப்பா வரும், முடிவு வரும்.
அந்த முடிவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோமா? அதை தான் கரெக்ட் அழகா சொல்றாரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். எப்ப? கடைசி காலம், அந்த இயேசுவின் வருகையில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. இயேசு வர்றதுலன்னு யாரும் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அப்பதுன்னு அதே கதை தான் ஊதிட்டு இருக்காங்க வர்றாங்க. இல்லை, அவர் வருவார், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஏன் தாமதிக்கிறார் இயேசுடைய வருகைன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப நம்மளிடத்து இருக்கிற அந்தகார கிரியைகள் இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு இயேசு வராரு, சொன்னது நடக்கும், அது என்று உணர்ந்து நம்முடைய மனசுக்குள்ள அதை நினைச்சு, அப்ப அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பதில்லை, கண்டிப்பா வரும், இயேசுடைய வருகை வரும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். அந்த வருவான் என்று சொன்னவர் கண்டிப்பா வருவார். அதான் நான் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ண, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் உங்களை கூட்டிட்டு போகணும்னு இயேசு சொல்றாருங்களா, அது நிச்சயமாக வரும், அவர் வருவார். அப்ப அந்த ஸ்தலத்துல நாம ஒருவரா இருக்கணும்னாக்கா அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பொறுமையோடு நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். அப்ப நம்முடைய விசுவாச சோதனைகள் வரும். அப்ப எதற்காக காத்திருக்கனாக்கா, கிறிஸ்துவின் வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய திட்டங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதாக நாம இருக்க வேண்டும். அப்ப நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு இருக்கணும். அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சொன்னாரு, நித்திய ஜீவன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36 39. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமா, பாருங்க, பொறுமை நமக்கு என்ன பண்ணுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு ரொம்ப பொறுமை வேணும். அவசரப்பட கூடாது எந்த விஷயத்திலும், இல்லையா? படிச்சுட்டார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவாரு, தாமதம் பண்ண மாட்டாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நம்முடைய விசுவாசம் எங்க இருக்குது? விசுவாசம் நம்ம பரீட்சையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இல்லையா? அப்ப அந்த விசுவாச பரீட்சையில தெரியும், உன்னை போல புடமிடுவார் இல்லையா? அப்படி நம்முடைய விசுவாச பரீட்சையில இருக்கும்போது, நம்மள தேவன் புடமிடும் போது, அப்ப நம்மளுடைய காத்திருப்பு எப்படி இருக்கு? அவசரமா இருக்கா, இல்ல இது நம்ம விட்டுட்டு போயிடுறோமா, இல்ல அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த புடமிடுதல நம்ம இருக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ண உணர்ந்து, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அவர் வருகையில நம்ம எந்த ஒரு காரியமும் செய்யாம அப்படியே இருந்து பின்வாங்கி போயிட்டோம்னாக்கா, காத்திருக்காம, அப்ப எந்த தேவனுடைய நம்ம மேல பிரியப்பட மாட்டார். அப்ப அவர் நம்ம மேல பிரியப்படனாக்கா நாம அவருடைய நம்முடைய ரட்சிப்புக்காக அவருடைய வார்த்தையின்படி நடந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், காத்திருந்து பெற்றுக்கொள்ள படிச்சுட்டாங்க. நாமோ கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமா, நம்ம கெட்டு போகக்கூடிய பின் வாங்குகிறவர்கள் அல்ல. இந்த ஆத்துமா ஈடேற நம்ம என்ன பண்ணோம், விசுவாசிகள். அப்ப நம்ம அப்படிப்பட்ட உறுதியான இதுல தான் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளும். அப்ப தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு நம்ம என்ன பண்ண காத்திருக்காது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9-12. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ஏன் அவர் தாமதிக்கிறார்? இன்னைக்கு இன்னும் நாமெல்லாம் ஒன்றும் சரியாகல, நீங்க எல்லாம் ஒன்றும் சரியாகலப்பா. நான் உங்களை எப்படி இங்கிருந்து அழைத்து வந்தேன், உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு போக போறேன், நீங்க இன்னும் சரியாகாம இருக்கிறீங்களே. அதான் சொல்ற, சிருஷ்டி ஏகமாய் தவிக்கிறதுன்னு சொல்லும்போது பாருங்க, நாம சரியாகாதனால தான் இன்னைக்கு உலகம் என்ன பண்றாங்க, நிறைய வியாதியில கஷ்டப்படுறாங்க. பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைலாம் இந்த மாரணம் நோவுங்க. நம்ம ஏன் நாமெல்லாம் சரியாயிட்டாக்க அவங்க தவிப்பாங்களா? இல்லையா? இயேசு வந்துடுவாரு. அப்ப இன்னும் நம்ம என்ன பண்றோம், நீங்க சரியாகல. அப்ப நம்ம சீக்கிரமா சரியாகிறதுக்கு என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம். அதனாலதான் அவர் இன்னும் தாமதிக்கிறாரு. ஏன்? அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லிக்கிறார். உங்களை நான் ரட்சித்திருக்கேன், அதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னவர்
அதை நிறைவேற்றணும் இல்லையா? அப்போ நம்மளுக்காக தான் பாருங்க, அவரே அவ்வளோ பொறுமையோடு இருக்கிறார். இன்னைக்கு இந்த சகோதரி திருந்துவாங்க, அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குற சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சொன்னவர் செய்வார் இல்லையா? ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அப்போ அதுக்காக டைம் எடுத்துக்கிறாரு, இன்னும் காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ண, அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு வேறு விதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம சீர்படுத்தி நம்ம சரிப்படுத்திட்டாக்க இயேசு வந்துடுவார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, ஏகாந்தமாக என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பாடுபட வேண்டியது அவசியம் இல்லை இருக்குது. நமக்காகத்தான் அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அப்போ நாம் சீர்படுத்த வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய பொறுமை எப்படி இருக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற பொறுமை எப்படி இருக்கு. நாம் அவசரம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படியே அவசரப்படுறோம். நிதானம் இருக்கிறது கிடையாது. நிதானத்திற்கு நம்ம என்ன பண்ற, நிதானித்து செய்கிறவராக இல்லை. பாருங்க, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது. அவ்வளோ நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம மேல. பாருங்க, அவருடைய அன்பு எங்க இருக்குது. அப்ப நமக்கு மற்ற சகோதர சகோதரிகள் அந்த அன்பு இருந்தா, நம்மளால தானே அந்த சகோதரி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரியான வியாதி இருக்கிறாங்க, நம்ம சீக்கிரமா மனம் திரும்பிடலாமே, கடவுளுக்கு உண்மையா வாழலாமே என்றாக்கா இல்லையா? அப்ப அதனாலதான் அந்த பலிகள் கூட தேவன் என்ன பண்றாங்க, செலுத்துறையா நாம செய்யற தவறுக்காக ஆடு மாடுகள் புறாக்கள் பலிக்கப்பட்டது இல்லையா? அப்பயாவது அது மேல இறக்கம் வச்சாது இவங்க திருந்துவாங்களே, பாவம் செய்ய விடுவாங்களே. பாருங்க, தேவனுடைய திட்டங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பாரு. ஆனா இதை நம்ம உணர்றது கிடையாது. இன்னைக்கு அந்நிய மக்களுக்கு வியாதி நோய் வருது, பலவிதமான கொடுமையான நோய் வருது. ஏன்? நம்மளாலதான் அவங்களுக்கு வருது. நம்ம சரிப்படுத்தல. நம்ம சரியாட்டாங்க, அவங்க அந்த கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட நம்ம யோசிச்சு பெருசா இருக்குது இது பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு வேதனை வருதுனாக்கா அது நம்ம தான் காரணமாக இருக்கிறோம் இல்லையா? அதை உணர்ந்துக்கணும். படிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியையை எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம இடத்த பரிசுத்த நடக்க இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும்ன்ற. இயேசு எப்போ வருவதுன்ற அவர் வர்றாங்க, மடமடன்னு வேணம் உருகி வெந்து போடும். யுத்தங்கள் வந்துச்சுன்னா போயிடுச்சு, ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அவங்க பாம்பு போட்டாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நேரிடும். அப்போ நாம் என்ன பண்ணோம், நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தயாரப்படுத்தி கொள்ள வேணும். 2 பேர் அதே 13 பண்ணுங்க, 13 வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப அவருடைய வாக்குத்தத்தம், புதிய வானம் புதிய பூமி உண்டாவதற்காக அதனுடைய நாளுக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்கோம். எப்ப தேவனுடைய ராஜ்யம் வரும், இந்த புதிய வானம், அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்பா, தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டா எல்லாமே மாறிடும். எந்த வியாதி இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும், ஒருத்தருக்கு இவங்க இருக்கணும், இவங்களுக்கு எந்த ஒரு விதமான கிடையாது. அதுக்காக நம்ம காத்திருக்கோம். அப்ப அதுக்காக காத்து இருக்கிற நாம நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கிறது இல்லையா? 14 வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்களா, சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் நம்ம காணப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், காத்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் காத்துட்டு இருக்கணும். பாருங்க, ஒரு விவசாயி ஒரு நிலத்துல பயிர் விதைக்கிறாருன்னா எவ்வளவு என்ன பண்ணுங்க, அவ்வளோ ஒரு பேஷண்ட்டாக இருந்து என்ன பண்ணுவார், அதுக்கு தண்ணி ஊற்றி விளையுதோ இல்லையோன்றது தெரியாமல் அவ்வளோ பொறுமையோடு அதுக்கு என்ன பண்ணுவார், அவ்வளோ அழகாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம கூட என்ன பண்ணோம், அவ்வளோ ஒரு பொறுமையோடு நம்ம வச்சு காத்து கொடுக்குறோங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம்.
இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. பாருங்க, விவசாயம் பின்மாதிரி எப்படி மழை வருமா, வெயில் அடிக்குமா, புயல் வருமா, இதெல்லாம் பார்த்து அவ்வளோ பொறுமையோடு என்ன பண்றது அந்த விவசாயத்துல. அப்படி நம்மளுடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். ஏதாவது வந்து நுழைஞ்சிடுமோ நமக்குள்ள, நம்ம ரட்சிப்புக்கு தடையாக ஏதாவது வருமோ, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த நம்மளுடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்க எல்லா காரையும் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? சரிப்படுத்திக்கணும். எப்போ வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில புயல் வரலாம் இல்லையா, நம்மளை சேதப்படுத்தணும் வரலாம். இதெல்லாம் காத்துக்கணும். இதெல்லாம் இருந்து நம்மளோட ரட்சிப்பு என்ன பண்ணலாம்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்ப கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருப்பது ரொம்ப நல்லது இல்ல. புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறதுன்னு சொல்லுது இல்லையா, அதுக்காக நம்ம நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணணும்? இருந்து அதை காத்து இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இருக்கணும். அது ரொம்ப நல்ல ஒரு காரியமா இருக்கணும் இல்லையா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பொறுமையோடு இருந்து தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும். முக்கியமாக இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு இல்லாமல் போனாலும், ஆனால் அவர் கொடுக்க போகிற அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? அந்த பொறுமையோடு இருந்து எல்லா இருக்கிற இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நோவுகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய ரட்சிப்புக்கான ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் நாம் அதெல்லாம் தாங்கி கொண்டு பொறுமையோடு இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து தேவன் எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னவர் அவர் நிச்சயமா கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? அவர் கொடுக்கறத கண்டிப்பா கொடுப்பார் இல்லைங்களா. அதனால நம்ம அவருக்காக நம்ம காத்திருக்கணும். அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நம்ம கொடுப்பார். அப்ப நாம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்க்கை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? எந்த காரியத்துக்கு பொறுமையாக இருந்து தங்களை தாழ்த்தி தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு உகந்த ஒரு பாத்திரமாக நம்ம மாற்றிக்கலாம். நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்யும். ஏன்னா தேவன் கொடுத்த வாக்கு நம்முடைய ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக கொடுப்பார். காத்து இருக்கணும். அதுக்கான வேலையை நம்ம செய்யணும் இல்லைங்களா. அதை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.